ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காமிக் வேர்ல்ட் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோயினோட தம்பியை அந்த லெங்கு கடத்தி வச்சிருப்பான். இத்தனை நாள் வரைக்கும் ஹீரோவா இருந்தவன் இப்ப திரும்பி இந்த கதைப்படி வில்லனாவே மாறிடுவான். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, உன் தம்பி உனக்கு உயிரோட வேணும்னா மூவோட கம்பெனியோட சீல் வந்து எனக்கு நீ திருடி தரணும், அதை மட்டும் நீ என் கையில கொடுத்துட்டேன்னா நான் உன் தம்பியை உயிரோட விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவான். ஆனா இது எதையுமே அவனா சொல்ல மாட்டான். அவன் கண்ட்ரோலையும் மீறி அந்த கேரக்டர் தான் இப்படி பேசும். இதெல்லாம் கேக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். என்னடா இது, லெங் இப்படி மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவளே புரிஞ்சுக்குவா, ஓகே கதை ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனாலதான் எல்லாரும் அவங்க ரோலை பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. சரி நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் லெங், ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் தம்பி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்பா. இப்போ அவன் தம்பி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவான். சாரிக்கா, அவன் ரொம்ப நல்லவன், அதனால உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லி நினைச்சேன், ஆனா அவன் இப்படிப்பட்ட ஒரு வில்லனா இருப்பான்ட்டு நான் யோசிக்க கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி விடுடா, ஃபர்ஸ்ட் இப்போ உன்னோட சேஃப்டி தான் முக்கியம், அவன் கேட்ட விஷயத்த நான் கொடுத்துட்டேன்னா அவன் உன்னை விட்டுருவான், இன்னும் 3 நாள் தான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த லெங்கு கிட்ட போய், நான் தான் சொன்னேன்ல நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்க முடியாது, நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் எதிரிகளா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போவாளா. இதை கேட்கிறப்ப அந்த லெங்குக்கு இவளை பிடிச்சு ஸ்டாப் பண்ணும் போலதான் இருக்கும். ஆனா வழக்கம் போல இவனை ஃபுல்லா அந்த கேரக்டர் அப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அதனால அந்த இடத்த விட்டு அவனால நகர முடியாது. அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சாங் அந்த இடத்துக்கு வருவா. அவ வந்துட்டு இப்ப அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, அந்த லூ மட்டும் அந்த கம்பெனியோட சீலை திருடிட்டான்னு வச்சுக்கோவேன், அதுக்கடுத்து மூ அவளை சுத்தமா வெறுத்துருவான். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி சீலை வச்சு நீ என்ன பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம், சோ உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருப்பாளா. இவ பேச பேச நம்ம ஹீரோக்கு இவளை அப்படியே அடிக்கணும் போலதான் இருக்கும். ஆனா வழக்கம் போல அவன் பாடி அவன் கண்ட்ரோல்ல இருக்காது. இதனால கடைசியில நம்ம ஹீரோ அதே இடத்துல மயங்கி விழுந்துருவான். அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பானா. அப்ப அங்க செக் பண்ண டாக்டர், உங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா ஏன் நீங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழம்பி போய், என்னன்னே தெரியல, நான் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்த பண்ண வைக்குது, இந்த மாதிரிலாம் கண்டினியூஸா நடந்தனாலதான் நான் மயங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்பா. இவன் இப்படி பேசுறதை கேட்டனையும் அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி வியடா இவனை பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே, அது ஒண்ணும் இல்ல பாஸ், நீங்க அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்கல்ல, அதனாலதான் நீங்க மயங்கி விழுந்திருப்பீங்க, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல தான் அந்த சாங்கோட கம்பெனி நம்ம கூட அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருவாங்கல்ல, அப்புறம் என்ன, இதை வச்சு அந்த மூவை நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே அவன் அசிஸ்டன்ட் கிட்ட, அப்பனா என்னோட வாழ்க்கையோட பர்பஸே நான் அந்த மூவை ரிவெஞ்ச் எடுக்கிறது மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா கேட்பான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டும், பாஸ் உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கிற பிறந்தே அந்த மூவை பழி வாங்கணுங்கிறது மட்டும் தான் எண்ணம், நீங்க எப்பயுமே சொல்லுவீங்களே அவனை பழி வாங்குற விஷயத்துல யார் என்ன தடுத்தாலும் நான் நிப்பாட்டவே மாட்டேன்ட்டு, இப்ப என்ன இப்படிலாம் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனேயும் நம்ம ஹீரோ திரும்பவும் ஒரு மாதிரி வில்லத்தனமா, ஆமா என்னானாலும் நான் அந்த மூவை பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப டீப்பா யோசித்துக்கிட்டு இருப்பா. நான் அந்த லெங்கு சொல்ற மாதிரி அந்த கம்பெனி சீரை திருடுனா மூக்கு என் மேல வெறுப்பு வந்துரும், அப்பனா கடைசி வரைக்கும் மூக்கும் எனக்கு கல்யாணமே ஆகாது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த லெங்கு என் தம்பியை கடத்தி வச்சிருக்கதுமே கதைப்படி நடக்கிறதா, அதையும் என்னால மாத்த முடியாது, இது போக இன்னும் எனக்கு 3 நாள் தான் டைம் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு புதுசா இப்போ ஒரு ஐடியா தோணும். இந்த கதையை நம்ம முடிக்கணும்னா நம்ம மூவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவே போதுமே, இந்த கதை எண்ட் ஆஃப் தி ஸ்டோரிக்கு வந்துருமே, அப்பனா பேசாம இந்த 3 நாள்ல எப்படி அந்த கம்பெனி சீலை திருடுறதுன்னு பத்தி யோசிக்காம எப்படி மூவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இப்ப அவகிட்ட இருக்கிறதுலே ரொம்ப கிளாமரஸான ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவா. இப்போ இதே கெட்டப்போட மூவோட கம்பெனிக்கு போவாளா. அங்க பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து வாயை பொளந்துருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணிருப்பா. இப்ப அப்படியே மூ கிட்ட போய், ஹாய் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுவா. இத பார்த்தனே அவனே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான், இவ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ற ஆளே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயின் அதை எதையுமே மைண்ட் பண்ணிக்காம எப்படியாண்டு அவன் இன்னைக்கு செடியூஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவா. ஆனா இவனை பிக்கப் பண்ணுங்கிறதுக்காகவே டைட்டா ட்ரெஸ் போட்டு வந்திருப்பா போல, அது இவ குடிஞ்சனி கிழிஞ்சே போயிரும். அப்புறம் பாவம் பார்த்து அந்த மூ தான் வெளியே கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும், என்னடா இது நம்ம வில்லி ரோல் பண்றப்பலாம் இந்த மாதிரி தானே பசங்களை செடியூஸ் பண்ணுவோம், அந்த டெக்னிக் ஏன் இவன் கிட்ட ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அங்க ஆப்போசிட்ல 2 கப்பிள்ஸ் நிப்பாங்க. அதுல அந்த பொண்ணு கீழே தவறி விழுந்தனையும் அந்த கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கேரிங்கா பாத்துக்குவானா. இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டு, பேசாம இதே மாதிரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு வீம்புக்குன்னு அவன் முன்னாடி போய் அப்படியே ஸ்லிப் ஆவா. ஆனா அவனும் டக்குன்னு பிடிச்சிருவான். பட் அந்த இடத்துல ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கும், என்னடா இது, நான் எப்படி பார்த்தா இந்த இடத்துல அவனுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்து அவன் என்ன கிஸ் பண்ணணுமே, அப்படித்தானே நார்மலா கதையெல்லாம் மூவ் ஆகும், இவன் என்ன என்கிட்ட க்ளோஸாவே வர மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு இதே சீனை கிட்டத்தட்ட 2-3 தடவை அவ ட்ரை பண்ணி பாத்துருவா. ஆனா இவ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் இவங்களுக்குள்ள எந்த ஒரு ரொமான்டிக் சீனும் நடக்காதா.
தெரியாதா? ஆனா இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன அந்த மூ, உனக்கு என்னாச்சு, காலையில இருந்து வந்து விழுந்துகிட்டே இருக்க அப்படின்பா. அதுக்கு அவ பட்டுன்ட்டு, எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு பளிச்சுன்னு கேட்டுருவா. இதை கேட்டு அவன் ஷாக் ஆகி போய் நிக்க, அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ லெங்கும் இந்த இடத்துக்கு வந்துருவான். இந்த லெங்கு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பான்னா, அந்த சாங் பொண்ணுதான் இவன் கிட்ட வந்து, இங்க பாரு நானும் மூவும் ஒன்னா சேர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. ஆனா இதுல அந்த லெங்குக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் நம்ம ஹீரோயினையும் அந்த மூவியும் பிரிக்கணுங்கிறதுக்காகவே இந்த லெங் அப்படியே சாங்கு கிட்ட, உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு பெருசா ஐடியாலாம் இல்ல, பட் இருந்தாலும் நான் ஒரு சஜஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அந்த மூ ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட் அவன் கையை விட்டு போயிடுச்சுட்டு செம கடுப்பா இருக்கான்ல, நான் வேணா உனக்காக ஒண்ணு பண்றேன். இந்த ப்ராஜெக்ட நானும் அவனும் சேர்ந்து ஷேர் பண்ணி பண்றோம். இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட நான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு காரணமே சாங் தான். அவ தான் உனக்காக என்கிட்ட வந்து பேசினா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் மூ கிட்ட சொல்றேன். மேபி அப்ப வேணா அவனுக்கு மேல லவ் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லெங் அந்த சாங் கிட்ட சொல்லியிருப்பான். சோ இத பத்தி பேசுறதுக்கு தான் அந்த லெங் மூவோட ஆபீஸ்க்கு வந்திருப்பான். ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த மூவும் நம்ம ஹீரோனும் ரொம்ப க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாகும். ஆனா இவனை பார்த்தோன்னே இந்த மூ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். நீ என்ன என்னோட ஆபீஸ்ல பண்ற? அதுவா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான பிசினஸ் டீல் ஒண்ணு பேசணும், அதுக்காக தான் வந்தேன், நம்ம கொஞ்சம் பர்சனலா பேசலாமா அப்படின்ட்டு கேட்பான். உடனே அந்த மூவும், சரி நாங்க கொஞ்சம் பிசினஸ் சம்பந்தமா பேச போறோம், நீ வெளியே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை வெளியே போக சொல்லுவான். ஆனா இவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சந்தேகம் வரும். என்னடா இது சம்பந்தமே இல்லாம லிங் இங்க வந்திருக்கான், ஏதோ டவுட்டா இருக்கே அப்படின்ட்டு வெளியே போகாம அதே இடத்துல நின்று இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கு காரணமே அந்த ப்ராஜெக்ட இந்த மூ கூட ஷேர் பண்ணி பண்றதுக்குன்ட்டு. ஆனா இது தெரிஞ்ச கடத்தும் நம்ம ஹீரோயின் இன்னும் ரொம்ப சந்தேகப்படுவா. இந்த லெங்கு அந்த அளவுக்குலாம் மூக்கு நல்லதே பண்ண மாட்டானே, சோ ஏதோ ஒரு ரிவெஞ்ச் பிளானோட தான் இங்க வந்திருக்கணும். ஆனா இவன் வாட்டுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ட்டு எங்க கல்யாணத்தை தள்ளி போட வச்சுட்டானா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இந்த கல்யாணம் சீக்கிரம் நடந்தா மட்டும்தான் இந்த ஸ்டோரியே முடியும். அதனால இந்த லெங்கு எந்த பிளான் போட்டாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் யோசித்துக்கிட்டு இருப்பா. அதனால அப்படியே மூ கிட்ட, உங்களோட செக்ரட்டரி தான் இங்க இல்லல, அதனால நான் உங்க ரெண்டு பேருக்கும் காஃபி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு காஃபி போடுறேங்கிற பேர்ல உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் சுகர் போடணும், எவ்வளவு மில்க் ஊத்தணும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் பேச விடாம நோய் நோய் நோயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதனால நம்ம ஹீரோ லைட்டா கடுப்பாவான். பட் இருந்தாலும் வந்த வேலையை பார்க்கணும்ட்டு அந்த மூக்கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்ட ஒன்னாவே பண்ணலாம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை என்னைக்குமே எதிரியா பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் போலியா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவனை பத்தி நல்லா தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் இவனை வாயவே திறக்க விடக்கூடாதுன்ட்டு அப்படியே காஃபியை பக்கத்துல கொண்டு வந்து வீம்புக்கிட்டே அவன் மேல கொட்டி விட்டுருவா. இதனால நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகும். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின், அச்சச்சோ தெரியாம காஃபியை கொட்டிட்டேன், வாங்க இப்பவே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் இந்த இடத்துல இருந்து கிளப்புறதுக்கு தான் ரெடியா இருப்பா. ஆனா அவனும் பொறுமையா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்ட்டு இப்ப மூ கிட்ட, நான் இந்த ப்ராஜெக்ட ஷேர் பண்ணி பண்ணலான்னு சொல்ல வந்ததுக்கு காரணமே அந்த சாங் தான். ஏன்னா அவ தான் வந்து என்கிட்ட பல தடவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா. நானும் யோசித்து பார்த்தேன், நம்ம 3 பெரிய கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா எல்லாருக்கும் ப்ராஃபிட் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் மூவை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த மூ உஷாரா, ஓகே நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், ஆனா எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் டிசைட் பண்ண முடியாதுல, நான் யோசித்து சொல்றேன், இப்ப நீங்க இங்க இருந்து வெளியே போலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுவான். இப்ப வந்த வேலை முடிஞ்சனால நம்ம ஹீரோ அப்படியே, மிஸ் லூ நீங்க தானே சொன்னீங்க என்ன இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா, என் கை கொஞ்சம் எரிச்சலா இருக்கு, வாங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் டிராப் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை வலுக்கட்டாயமா வெளியே கூட்டு போவான். அடுத்து இப்ப லிப்டுக்குள்ள வச்சு நம்ம ஹீரோயினை அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். உன்னோட பிளான் தான் என்ன, நான் அவன் கிட்ட பேசவே கூடாதுன்ட்டு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் உனக்கு 3 நாள் டைம் கொடுத்தேன், அதுக்குள்ள அவனோட கம்பெனி சீட திருடணும்ட்டு, நீ அது சம்பந்தமா எதுவும் பண்ற மாதிரியே தெரியலையே, அதுக்கு பதிலா அவனை கல்யாணம் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல வந்து மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் பயப்படுவாளா? அவ இப்ப அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு நீ என் தம்பியை கடத்தின விஷயத்துல நான் கோவப்பட போறதே கிடையாது, ஏன்னா அது உன்னோட கேரக்டர், அதே மாதிரிதான் எனக்கும் இந்த ஸ்டோரியில ஒரு ரோல் இருக்கு, அதுபடி பார்த்தா நான் மூவ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அதுதான் என்னோட விதி அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேசுவா. அதுக்கு அவனும், உனக்கு என்னாச்சு, ஆகுனா விதிங்கிற கேரக்டருங்கிற கதைங்கிற உன் கூட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் எரிச்சலா கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப சும்மா இல்லாம, சரி உனக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன், எனக்கு மூவ பிடிச்சிருக்கு, அதனால நான் உன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி வாயத்தான் மூடுவா. கரெக்டா அந்த லிப்ட் கதவு திறக்கும், பார்த்தா அந்த மூ வெளியே நின்னுக்கிட்டு இருப்பான். அவன் கடைசியா நம்ம ஹீரோயின் மூவ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டிருப்பான் போல. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிரும். அவ அப்படியே உடனே, அப்படின்னா நம்ம டைம் தள்ளிப்படவே வேண்டாம், பேசாம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்பா. அதுக்கு அந்த மூவும் சரின்றும்.
முடிச்சிருவான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த சாங்கும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த ப்ராஜெக்ட ஷேர் பண்றதுக்கு ஒத்துக்குவானான்னு தெரியல, கொஞ்சம் டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே இவங்க இருக்கிற ஹோட்டலுக்கு அந்த மூ வருவானா. இத பார்த்து அந்த சாங் செம்மையா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவா. ஓ, அவன் நம்மளதான் பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க வந்ததுக்கு காரணமே என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான். இது தெரிஞ்சோனையும் அந்த சாங்கா இருக்கட்டும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் செமையா கடுப்பாயிருவாங்க. இப்போ அந்த சாங் பொண்ணு அப்படியே கடுப்புல நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அந்த மூ கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன், ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் மூ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவ ஆசைப்பட்டது இப்ப நடக்க போகுது. நாளைக்கு மட்டும் அந்த மூ இவளை கல்யாணம் பண்ணிட்டானா இந்த ஸ்டோரி முடிஞ்சிரும். ஆனா இவ இப்படி காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறத நம்ம ஹீரோவால பார்க்க முடியாது. அவன் அப்படியே பாசமா பக்கத்துல வந்து உனக்கு தலையில எதுவும் அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி அக்கறையா கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் அந்நேரம் ரொம்ப கோவமா இருக்கிற அந்த சாங், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரையுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை குத்தலான்ட்டு வருவா. பட் நடுவுல நம்ம ஹீரோ லெங்க் வந்து அந்த கத்தியை பிடிச்சிருவான். இதனால பாவம் அவனுக்கு தான் பெரிய அடி கையில படும். இந்த சாங் இப்படி எல்லாம் பண்ணனால அந்த மூ நல்லா அவளை பிடிச்சு திட்டி விட்டுருவான். ஆனா அதுக்கடுத்து இவ அடங்காம நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மூவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவ அப்படின்ட்டு சப்புன்னு அறிவா. ஆனா கரெக்டா இந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த மூ பக்கத்திலே இருக்க மாட்டானா. அதனால நம்ம ஹீரோயின் அந்த கேரக்டரா வாழாம அவளோட ட்ரூ நேச்சரா இப்ப இருப்பா. இது நம்ம ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆனானையும் ஆஹா அந்த மூ மட்டும் பக்கத்துல இல்லனா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் போலயே அப்படின்ட்டு அந்த சாங் இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மூ அந்த இடத்துக்கு வர உடனே அந்த சாங் ஐயோ என்ன காப்பாத்து மூ, அவ என்ன போட்டு ரொம்ப அடிக்கிறா அப்படின்ட்டு இங்க நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்க்கணும். அவ இந்த மூ பார்த்த அடுத்த செகண்ட்லயே அப்படியே தரையில விழுந்து கிடப்பா. இப்ப அப்படியே அந்த மூ கிட்ட என்ன இந்த சாங் ரொம்ப அடிக்கிறா கொடுமைப்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுருவா. ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் தான் ஹீரோயினா இருக்கா. பட் இதுக்கு முன்னாடி இவ இருந்த எல்லா காமிக் ஸ்டோரியிலயும் இவ தானே வில்லியே. அதனால இவ செமையா அவளோட வில்லத்தனத்தை காட்டுவா. இப்போ இவ கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தனையும் அந்த மூ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்குவா. அச்சோ இவ ரொம்ப பாவம் போல, இந்த சாங் இவளை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை தூக்கி விட போவான். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட் அந்த மூ நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணிடுவான். அதனால அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு மூவோட அம்மா வந்து அவனை கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுவும் அந்த லூ பெரிய ஃப்ராடு, உனக்குதான் அவளை பத்தி தெரியாம நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி மனசே சரியில்லாம இருக்கும். சே நம்மளை காப்பாத்த போய் லெங்கு கையில அடிபட்டுருச்சு, பேசாம அவனுக்கு ஏதாவது போய் ஆயின்மெண்ட் கொடுப்போமா இல்லனா எப்படியான்ட்டு போட்டுன்னு விட்டுறட்டுமா, ஏன்னா எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இந்த கதை முடிஞ்சிரும், ஏன் நம்ம தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பா. பட் இருந்தாலும் அவளுக்கு நம்ம ஹீரோ மேல நிறைய அக்கறை இருக்கிறனால சரி நம்மள பல தடவை காப்பாத்திருக்கான், இந்த ஒரு தடவை ஆயின்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு அவ கிளம்பிடுவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் கடைசியா நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். எனக்கு மூவ தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அவன் சொன்னதையே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ இவனோட வீட்டுக்கு யாரோ வர மாதிரி இருக்கும். நம்ம கூட ஹீரோயின் தான் வந்திருக்காளோன்னு நினைச்சா அங்க இப்ப அந்த சாங் வந்திருப்பா. அவ வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து நாளைக்கு அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நிலுவை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவன் எப்படி நம்ம ஹீரோயினை கொள்ளுவான். அதனால அவன் அப்படியே என்ன லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க, ஆமா நான் லூசுத்தனமா பேசுற மாதிரி தான் தெரியும், ஆனா நீ மட்டும் நாளைக்கு அந்த லூவை கொலை பண்ணலன்னா உன்னோட சீக்கிரட்டை பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், ஞாபகம் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டிங் இப்ப என் கிட்ட தான் இருக்கு, நீ மட்டும் அந்த மூ குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லி வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து உன்னோட கம்பெனியும் காலியாயிரும், நீ கடைசி வரைக்கும் அந்த மூவை பழி வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ என்னானாலும் லூவை கொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். பட் அன்னாரும் அவனோட கேரக்டர் அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனோட விருப்பமே இல்லாம அந்த கத்தியை வாங்க வச்சிரும். கரெக்டா இந்நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் லெங்கோட வீட்டு கிட்ட வரைக்கும் வந்துருவா. கரெக்டா அவன் வீட்டு கதவை தட்டலான்னு போறப்ப அப்படியே ஒரு பிளாஷ், அங்க இருந்து அந்த சீன் கட் ஆகி அடுத்த நாள் வெட்டிங் சீனுக்கு வந்துருவாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிரும். ஐயா நான் சீக்கிரம் சாக போறேன், இந்த கதை சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே அந்த கத்தியோட வெட்டிங் நடக்கிற இடத்துல நின்னுகிட்டு இருப்பான். சரி பேசாம நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சாங் வந்து என்ன நான் சொன்ன வேலையை செய்யாமே கிளம்ப போற போல, சரி உனக்கு உன்னோட ரிவெஞ்சை விட லூவோட உயிர் தான் முக்கியம், நீ நினைச்சனா இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல சரி நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம் நம்ம ஹீரோ 2 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பான். ஆனா அந்த கேரக்டர் அப்படியே அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி
நகர விடாத மாதிரி பண்ணிரும். அதனால அந்த சாங் இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் தான் சொன்னேன்ல என்ன மாதிரியே உனக்கும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு, அதனால சீக்கிரம் சட்டுப்பட்டு அவளை கொன்று அப்படிங்கிற மாதிரி அவ அங்க இருந்து கிளம்பி போயிருவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்போ அவளை பாக்குறதுக்காக அந்த மூவோட சொந்தக்காரங்களா வந்திருப்பாங்களா, அவங்க வர ஆட்டிடியூட்லயே தெரியும் நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயினும் கேஷுவலா நீங்க என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பொறுமையா கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா உட்காந்துருப்பா. ஆனா அந்த சொந்தக்காரங்களும் விடாம உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்ட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், எனக்கு தெரிஞ்சு நீ ஒன்னும் பெருசா அழகாவும் இல்ல, உன்கிட்ட எந்த ஒரு சொத்தும் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப அவன் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரிலாம் இன்சல்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் அவ மனசுக்குள்ள ஆஹா இந்த இடத்துல இல்ல, அப்படா நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு, ஆமா நான் ரொம்ப அழகா இல்ல, நீங்க எந்த அளவுக்கு அழகுல இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் இருக்கேன், சோ நம்ம எல்லாம் ஒரே இனம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ அவங்களை அசிங்கப்படுத்துவா. உடனே அங்க இருந்த லேடி, இங்க பாரு வளவளன்னா நான் பேச விரும்பல, இந்த பிளாங்க் செக் இதுல எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ, எங்க மூவ் விட்டு நீ தனியா போயிரு அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயினும் உடனே அந்த செக்கை வாங்கி ஏதோ அமௌண்ட்டை ஃபில் பண்ணுவா. என்னடா இது இப்படி பண்றான்னு சொல்லி பார்த்தா அவ கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி அதுல ஃபில் பண்ணிருப்பா. இத பார்த்துட்டு அந்த சொந்தக்கார லேடி அப்படியே வாய பொளந்துருவா. இதெல்லாம் என் சொத்தை வித்தா கூட என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுதுல, நீங்களே பெரிய பணக்காரங்க கிடையாது, இதுல நான் எந்த அளவுக்கு பணம் வச்சிருக்கேன்ட்டு நீங்க யோசிக்கிறீங்களா, நான் மூவ கல்யாணம் பண்றேன் பண்ணல அது எங்க விருப்பம், அதுல நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாவே பேசி விட்டுருவா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மூவும் வந்து, இங்க பாருங்க இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லனா இப்பவே இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவான். இதனால அந்த சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே வாயடிச்சு போய் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாங்க தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அந்த மூவோட ரூம்குள்ள திருட்டுத்தனமா போய் அங்க அப்படியே ஒரு கப்ல ட்ரக்ஸ் மாத்திரை எல்லாம் கலந்து, என்ன மன்னிச்சிரு, எக்காரணத்து கொண்டு இந்த கல்யாணம் எனக்கு நடக்கவே கூடாது, அதுக்காக நீ கொஞ்ச நேரம் தூக்கத்துல இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாத்திரையை அதுக்குள்ள கலந்து விட்டுருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த மூவியும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுல இஷ்டம் தான், ஆனா உன்னோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா நீ இந்த கல்யாணத்தை என்ன லவ் பண்ணி பண்ற மாதிரி தெரியல, யார்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அங்க இருக்கிற காஃபியை குடிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த காஃபி ரொம்ப கசக்கும், ஆனா அதை மைண்ட் பண்ணிக்காம அவன் குடிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின், இங்க பாரு உனக்கு தான் அந்த காஃபி பிடிக்கல, அப்புறம் அதை குடிக்கிற, அதான் எனக்கும் தெரியல, எனக்கு என்னைக்குமே இந்த காஃபியோட டேஸ்ட் பிடிச்சதே கிடையாது, ஆனா நான் என்ன அறியாம இதைத்தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு உன்னோட கேரக்டர் நீ பெரிய ஒரு சிஇஓ அப்படின்ட்டு இருக்கிறனாலதான் நீ இப்படிப்பட்ட காஃபி எல்லாம் குடிக்கிற, அந்த கேரக்டர்லாம் நீ ஓரம் கட்டி வச்சு உனக்கு எந்த மாதிரி காஃபி குடிக்கணும், உனக்கு எந்த மாதிரி வாழணும் அப்படிங்கறத யோசித்து நீ செய்ய, உனக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் என்ன மீன் பண்றானா, இந்த கதைக்குள்ள மூக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாம நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால இப்ப அப்படியே அங்க கசப்பா இருந்த காஃபில பக்கத்துல இருந்த சாக்லேட் எடுத்து உள்ள போட்டு விட்டுட்டு, இப்ப அதை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி பாசமா இவனுக்கு காஃபி எல்லாம் கொடுப்பா. அவ இன்னொரு பக்கம் பார்க்கணும், அந்த வெட்டிங் ஹால்ல நம்ம ஹீரோ அந்த கத்தியோட உட்காந்துருப்பானா, அவனுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது, இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த கேரக்டர் அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுமா. அதனால பக்கத்துல உட்காந்துருந்த அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, டேய் இந்த கத்தியை என்கிட்ட இருந்து எப்படியா நீ எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ப்பான். ஆனா அதுக்கு அந்த அசிஸ்டன்டா, பாஸ் இந்த ரிவெஞ்சுக்காக தான் நம்ம ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம், அதனால இப்போதைக்கு இந்த சான்ஸ் நம்ம விட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த சாங்க தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த தூக்க மாத்திரை கலந்த காஃபியை கையில வச்சுக்கிட்டு மூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ எதிர்பாராத விதமா அந்த இடத்துக்கு மூவோட அம்மா வந்து, சே எனக்கு டென்ஷனா இருக்கு, இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாட்டி ஆகணும் அப்படின்ட்டு அந்த கப்ல இருக்க ட்ரிங்க்ஸை இப்ப இவ குடிச்சிருவா. இதனால அந்த சாங்குக்கு லைட்டா பதட்டமாகும். அப்ப அந்த மூவோட அம்மா அந்த கம்பெனியோட சீலை எடுத்துட்டு வந்து, இங்க பாரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான் தெரியும், இதுதான் எங்க கம்பெனியோட சீலு, இதை எப்படியான்ட்டு அந்த லூவோட ரூம்ல வச்சுட்டு இதை அவ திருடுறதுக்காக தான் மூவ கல்யாணம் பண்ற மாதிரி நாடகம் நடத்தினா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு விட்டோம்னா போதும், அவளால அடுத்து மூவ் பக்கத்துல நெருங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதை பத்திலாம் அந்த சாங்கு கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே அந்த தூக்க மாத்திரை அப்படியே வேலைய ஆரம்பிச்சிரும். அதனால அவங்க அதே இடத்துல மயங்கிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த மூவும் பேசிக்கிட்டு இருக்க இடத்துலதான் காட்டுவாங்க. இப்போ அங்க ஒரு வேலைக்காரி வந்து மூவோட அம்மா அவங்கள தனியா பார்த்து பேசணும்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்கா அவளும் கிளம்புவா. ஆனா போறப்பே அந்த மூ தடுப்பான், ஏதோ தப்பா தெரியற மாதிரி இருக்கு, நீ தனியா போக வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் மூவோட பேச்சும் மீறி, இல்ல நான் போய் உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட அம்மாவை தேடி போவா. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த ரூம்ல மூவோட அம்மாவும் இருக்க மாட்டாங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அவங்க எங்கன்னு போயிருப்பாங்க, நம்ம கல்யாண வேலையை பார்ப்போம்
அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி ரிட்டர்ன் ஆயிருவா. ஆனா அந்த ரூமை விட்டு போனக்கடுத்து ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்த சாங் இப்ப வெளியே வருவா. இன்னொரு பக்கம் இப்ப அந்த வெட்டிங் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருமா. நம்ம ஹீரோ கத்திய வச்சுட்டு ரெடியா இருப்பான். ஆனா இப்ப அவன் கண்ட்ரோலையும் மீறி அப்படியே நம்ம ஹீரோயினை குத்துற மாதிரி போயிருவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த மொத்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும். நம்ம ஹீரோயின் மட்டும்தான் மூமெண்ட்ல இருப்பா. அவளுக்கு ஒண்ணும் புரியாது, என்னாச்சு, ஏன் இந்த கதை நகர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருப்பா. இப்போ நம்ம ஹீரோ உண்மையிலே கத்திய வச்சு குத்தி இந்த ஸ்டோரி முதல்ல ஆரம்பிக்க போதா, இல்ல நம்ம ஹீரோயின் அந்த மூவியை கல்யாணம் பண்ற மாதிரி வருமா? அடுத்து இந்த கதையில என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.